இன்னைக்கு என்ன தேவையோ ஆண்டவர் தருவார், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதுக்கு செய்ய வேண்டிய முயற்சி. அதை கை மடக்கிட்டு வீட்டில் உட்காரணுமா? நாளை தினம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டுன்னு அது சோம்பேறி பேர். அதுக்கு சோம்பேறிக்கு என்ன எழுதிருக்கு? ஒன்றுமே கிடைக்காது. ஆமாம், அப்படி இருக்க சொல்லலை. நம்முடைய வேலைகளை நம்ம செய்து கொண்டே இருக்கணும். ஆனால் நாளைய தினம் நமக்காக கவலைப்பட்டு நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடும். அது அப்படிதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆனால் பயப்படாத, ஏன்னா தேசத்தில் பஞ்சம் வரப்போகுது. நான் மலையெல்லாம் நிப்பாட்ட போறேன், பஞ்சம் வரப்போகுது. ஆனால் உன்னை மட்டும் என்ன செய்வேன்? போஷிப்பேன். இப்போ யாரை கொண்டு போஷிப்பாரா? காகங்கள். காக்கா கிடையாது, காகங்கள். ஏன்னா ஒரு காக்கா கொடுத்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. ஆனால் பல காகங்கள் என்ன கொண்டு வருது? அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருது. அவன் வயிறார சாப்பிட. இப்போ கவலை யாருக்கு? எலியாவுக்கா காகங்களுக்கா? காகங்களுக்கு தான் கவலை. இப்போ ஐயோ கர்த்தர் சொல்லிட்டாரே, எலியாங்க ஒன்றும் செய்யல, நீ ஒழிச்சுக்கோ, உள்ள போய் ஜெபம் பண்ணு, போ ஜெபம் பண்ணு. கவலைப்பட போறது யாரு? காகங்கள். அந்த காகங்கள் தான் இப்போ நம்ம திங்கிறது. நம்ம பெருச்சாலியை திம்போம், எலியா திம்பாரா? திங்க மாட்டாரு. அதனால அவருக்கு என்ன செய்யணும்? உச்சிதமான இறைச்சியை முதல்ல தேடணும். நீங்க யோசித்து பாருங்க, எலியாவுக்கு அப்பமும் இறைச்சியும் கர்த்தர் வானத்தை திறந்து போட்டாரா? அப்ப எங்க இருந்து கிடைச்சிருக்கும் சொல்லுங்க? யார் வீட்லயும் அப்பங்கறி இருக்காதுன்னா பஞ்ச காலம், பஞ்சம் தொடங்கிட்டு, சோத்துக்கே வழி இல்ல, பஞ்சம். பஞ்சத்துல யார் வீட்டுல அப்பமும் இறைச்சி இருக்கும்? ராஜா வீட்டுல தான் இருக்கும். அப்ப இந்த காகங்கள் எங்க போய் இருக்கும்? ராஜா வீட்டுக்கு போய் ராஜாக்கு வச்சிருந்த அப்பத்தையும் இறைச்சியும், பைபிள் எழுதல, ஆவில உணரணும் நம்ம இல்லையா? ராஜாவுக்கு வச்சிருந்த அப்பத்தையும் இறைச்சியும் தூக்கிட்டு வருது. ஒரு நாள் 2 நாளா தொடர்ந்து 6 வத்தி போற வர